ஹலோ மம்மீஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி கேரமல் பாப்கார்ன் ஸ்டைலில் கேரமல் மக்கானா. இது பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3 கப்ஸ் மக்கானா ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மக்கானாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மக்கானாவில் வந்து இது மாதிரி பிளாக் கலர் தோல் மாதிரி சில டைம்ஸ் இருக்கும். ரேராக தான் மக்கானாவில் இருக்கும். பட் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்த்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அது தெரியாமல் நம்ம ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டோம்னா அதனால நிறைய டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். மக்கானா நல்லா சூடாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியம் லோவில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்கானா உடச்சி பார்த்தா இது மாதிரி சவுண்ட் கேட்கணும். அதுதான் கரெக்டான பதம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1.25 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ 1 கப் மக்கானாக்கு வந்து அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1.25 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா பாகாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பாகு கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 கப் தண்ணியில் ஒவ்வொரு ட்ராப்பாக விட்டு விட்டு பார்த்தோன்னா அது நல்லா எடுத்து பார்த்தா நல்லா நொறுங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்து அந்த பாகில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கலாம். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கானாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபுல்லாக மக்கானாஸில் வந்து அந்த பாகு வந்து கோட் ஆகணும். கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சூடாகணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டோன்னா கேரமல் மக்கானாஸ் ரெடி ஆயிரும். இது எங்கள் வீட்டோட டாப் நாச் ரெசிபி. வீட்லேயே இது மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால ரிஃபைன் சுகரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இதை 1 மந்த் ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். See you with the next recipe.